Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெத் பேரட் எபிசோட் 7. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம டெமிகாட்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த வயசான தாத்தா ஒருத்தர் அவரை தான் காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஆர்பிட்டர்ஸ், அதாவது நம்ம டெக்கம் மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி ரூல் சொல்றாரு. அதாவது அவங்க காலத்துக்கும் இந்த ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கணும் வர சோல்ஸ. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெத் அப்படின்ற ஒரு உணர்வே இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஹியூமனோட எமோஷன்ஸ், எந்த எமோஷனுமே இருக்கக்கூடாது, ஒரு டால் மாதிரி தான் இருக்கணும். அவங்க தான் சிறந்த ஆர்பிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம கின்கி காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கான் மற்ற ஆர்பிட்டர்ஸ் கூட. அவன் பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட கேட்கறான், அதாவது உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாத யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா கெஸ்ட் அப்படின்னு கேட்கறான். அவங்க எல்லாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அங்க நம்ம டெக்கம் இருக்கான். அவனை பார்த்த உடனே ஒரு அப்செட் மாதிரி ஆயிட்டு அங்கிருந்து நம்ம கிங்கி கிளம்பிடுறான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கம் ஆபீஸை காட்டுறாங்க. அவன் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அங்க புக்ஸ் இருக்கு செல்ஃப், அதுல பார்த்துட்டு இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா சிவோட்டோட புக் இருக்கு, ஸ்டோரி புக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா மெமரி ஃபிளாஷ் ஆகுது. அதாவது ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணும் அவளுக்கு ஃபிளாஷ் ஆகுது. அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அவ பாத்தீங்கன்னா இதை யோசிக்கிறா. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம நோனாவை காட்டுறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுல பேட்ச் மாதிரி போட்டிருக்கா, அவளை காட்டுறாங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா திருப்பியும் நம்ம அசிஸ்டன்ட் கிட்டே வராங்க. அவ இப்ப யோசிச்சுட்டு இருக்கா, ஒருவேளை நான் செத்துட்டு இங்க வந்திருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறா. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கம் அங்க ஆபீஸ்க்கு வந்தாச்சு. டெக்கம் கிட்ட கேட்கறா இந்த புக்கு பத்தி, இந்த புக்கு யாரோடது அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, எனக்கு முன்னாடி இங்க ஓனர் இருந்தாங்க, அவங்க பேர் குவீன், அவங்கள்தான் இருக்கலாம் தான் புக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கமோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் குவீன் டெக்கமுக்கு வரான். அங்க பாத்தீங்கன்னா குவீனை மீட் பண்றான். அதாவது இவளுக்கு அப்புறமா அவன் இந்த பொறுப்பேற்றுக்க போறான் போல இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கா. இதுக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்க போற, இதுமாரி நல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா 2 கெஸ்ட் வராங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 கடைசி டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது யாருக்குன்னா நம்ம டெக்கமுக்கும் அதுக்கு அடுத்து கிங்கிக்கும் 2 பேர்கிட்டையும் 2 ரிமோட் கொடுக்குறாங்க. நீங்க கரெக்டான டைம்ல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் உருவாக்கணும், அது மூலமா அவங்கள ஜட்ஜ் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம கிங்கி கரெக்டா அவனை ஆடுற ஒரு பர்சனை மிஸ் பண்ண வைக்கிறான். பட் நம்ம டெக்கம் பாத்தீங்கன்னா எதுவும் ப்ரெஸ் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கிட்ட கேம் முடிஞ்சிருச்சு. 2 பேரையும் எங்க அனுப்பணுமோ அங்கங்க அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் நோனா கேட்கறா டெக்கம் கிட்ட, நீ ஏன் எந்த பட்டனுமே அழுத்தல அப்படின்னுட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன மறந்துட்டியா, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்த மனுஷங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா நம்ம கிங்கி சொல்றான், அவங்க முட்டாள்டா, மனுஷங்க எதை யோசிச்சா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் உருவாக்க போறோம், அதுல அவங்க என்ன முட்டாள்தனம் பண்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து அதை ஜட்ஜ் பண்ண போறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம டெக்கம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி வாழ்க்கைய முழுசா, அதாவது ஃபுல்ஃபில்லா வாழ்ந்தவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுகிட்ட நோனா கேட்கறா இவங்கிட்ட, டெக்கம் கிட்ட, என்னன்னா உனக்கு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, அதுதான் நான் சொல்றேன், நீ எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் உருவாக்கு, அப்பதான் அவங்க சோலுக்கு டார்கஸ்ட் விஷயம்லாம் எக்ஸ்போஸ் ஆகும், அப்பதான் அவங்களால அவங்க நினைக்கிறாங்கன்னு யோசிக்க முடியும், அதே மாதிரி அவங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா குவீன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா 2 பேர்கிட்டயுமே, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு ட்ரெஷரா ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கம் இந்த ஸ்டோரி அவ அசிஸ்டன்ட்ல சொல்லி முடிச்சுட்டான். அதுக்கடுத்து அவ இவன் கிட்ட கேட்கறா, நீ ட்ரெஷர்ன்னு சொல்றியே, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, என் கூட வா அப்படின்னு சொல்றான். அவன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில்ல காட்டுறான். அதாவது அந்த பேக் டோர்ல இருந்து பாத்தீங்கன்னா டால்ஸ், டம்மி, அந்த டம்மி எல்லாத்தையுமே அவன் ஸ்பைடர் மூலமா அரேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி வைக்கிறான். இதை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான். அவ ஒரே குழப்பம் இருக்கா, இது ஸ்கில் தானே, இவன் இதை போய் ட்ரெஷர்ன்றானே, என்ன சொல்றதே தெரியல நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா.
உடனே கேட்கறா இது உங்களோட ஹாபி அப்படின்னு கேட்கறா. உடனே அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா என்னோட ஹாபி இல்ல என்னோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இவளுக்கு இன்னும் கன்ஃபியூஸ். சரி நான் கன்னியூ பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க அவன் என்ன பண்றான்னா ஐயோ வேண்டாம் அப்படின்றா. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம நோனாவையும் குவீனையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. குவீன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ சொன்னதுல தானே நான் இன்ஃபர்மேஷன் பியூரோல போய் ஜாயின் பண்ணேன். அங்க ஒரே பிஸி, என்னால வேலையே செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 7000 பேர் சாவுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 2 பேர் நான் மெமரி செக் பண்ணணும். அதாவது இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ டெக்கமுக்கு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்களா வரப்போற கெஸ்டோட மெமரிஸ், முக்கியமான மெமரி மட்டும் அதை அரேஞ்ச் பண்றதே இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோல வேலை தான். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா பர்சனோட எல்லா மெமரியும் சர்ச் பண்ணி முக்கியமானதை மட்டும் செலக்ட் பண்ணி அதை இந்த ஆர்பிட்டர்ஸ்க்கு அனுப்பணும். அதெல்லாம் அவன் என்ன சொல்றான்னா பயங்கர பிஸியான வேலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அதாவது நோனா என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னா நம்ம டெக்கம்குள்ள எமோஷனை புகுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம குவீனை சொல்றோம் பாத்தீங்கன்னா நீ பண்றதெல்லாம் ஓகே தான், அது மாதிரி பண்ணா நல்ல ஜட்ஜா வருவான். ஆனா நம்ம ஓல்டு மேனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கம் காட்டுறாங்க. அவன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான் இது மாதிரி நம்ம ஒரு டைம் கெஸ்ட் வரும்போதும் அவங்க மெமரிஸ் நம்மள சென்ட் பண்ணுவாங்க. சில டைம் அவங்க மெமரிஸ்ல இருந்து நம்ம மைண்ட்ல நின்றும். ஸோ பீரியாடிக்கலா நம்ம எல்லாத்தையுமே மறக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவன் டம்மிஸை பத்தி கேட்கும் போது சொல்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டம்மிஸ் வேற யாரும் இல்ல, அங்க வர கெஸ்ட் தான். அதாவது ஆல்ரெடி பண்ணி செத்துட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு உடம்பு கொடுக்கணும் பாத்தீங்களா, இந்த டம்மிக்குள்ள அவங்க சோல்ஸை புகுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை ஜட்ஜ் பண்றாங்க. இந்த டம்மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம டெக்கம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் நல்லபடியா ஃபுல்ஃபில்லா லைஃப் வாழ்ந்து அவங்களோட டம்மிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அங்க பாத்தீங்கன்னா அவன் இடம் ஃபுல்லாவே நிறைய டம்மிஸ் இருக்கு. அதாவது கெஸ்ட் மாதிரி டால்ஸ் நிறைய இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இங்க ஆல்ரெடி கெஸ்ட் தான். அதாவது ஃபுல்ஃபில் லைஃப் வாழ்ந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்றான் நம்ம டெக்கம். உடனே பாத்தீங்கன்னா நம்ம கிங்கி கட்டுறாங்க. கிங்கி பாத்தீங்கன்னா நம்ம போன எபிசோட் காமிச்ச மாதிரி மயு இன்னமும் ஜட்ஜ் பண்ணிட்டான், பட் அவனுக்கு போல அங்கேதான் அவன் கூட இருக்கா. ஏன் இருக்கான்னு நமக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. அவன் பாத்தீங்கன்னா கோபமா இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவனோட பூனை பாத்தீங்கன்னா அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கு, அதனாலதான் ரொம்ப கோபப்படுறான். அவளையும் பூனையை தூக்கி ஒரு டோர்ல போட்டு அடைச்சிடுறான். ஏன் வச்சிருக்கான் அவளை, எதுக்கு வச்சிருக்கான்றது நமக்கு ஒன்றும் காட்டல, ரீசன் சொல்லவே இல்லை. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா திருப்பியும் நம்ம டெக்கம் கிட்ட வராங்க. நம்ம அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டெக்கம் கிட்ட கேட்கறா உனக்கு இந்த டம்மிஸோட நினைவுல ஞாபகம் இருக்காங்க, மெமரிஸ் எல்லாம் அவங்க ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா அவனும் குவீனும் படுத்துட்டு இருக்கும் போது அங்க அந்த ஓல்டு மேன், அதாவது டெமி கார்டு இருக்காங்க பாத்தியா, அவங்க வராங்க. வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுகிட்டயும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்கு. என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவோட்டோட ஸ்டோரி புக்கு தான். அவகிட்டயும் ஒரு புக் இருக்கு. யார்கிட்ட, நோனா கிட்ட. அது ஏன் அவகிட்ட இருக்குன்றதும் நமக்கு சந்தேகம் தான். போக அதை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.